ஓம் நமோ வெங்கடேஷாய. சென்னையில் இருக்கக்கூடிய 108 திவ்யதேச பெருமாள் கோயில்களில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலும் ஒன்று. அங்கே மூலவர் வெங்கடகிருஷ்ணன் நின்ற கோலத்தில் வருஷம் முழுக்க பெரிய மீசையோட அலங்காரத்தில் ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு. ஆனால் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி வர்ற முதல் 4 நாட்கள் போனோம் அப்படின்னா பெருமாள் மீசை இல்லாமல் நகைகள் அலங்காரம் எதுவும் இல்லாமல் நிஜரூப தரிசனம் செய்யலாம். நேற்று போய் தரிசனம் செய்துட்டு வந்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். ரேராக ஒரு சில கோயில்களில் தான் பெருமாள் பெரிய மீசையோடு இருப்பார். அந்த மாதிரி இங்கே மூலவர் வெங்கடகிருஷ்ணன் பெரிய மீசையோட வருஷம் ஃபுல்லாக இருப்பார். அது ஒரு ஸ்பெஷல் இங்கே. அண்ட் இன்னொன்று என்னென்னா 5 குளத்தில் பெருமாளை இங்கே சேவிக்கலாம். மூலவர் நின்ற கோலத்தில் இருப்பார். அண்ட் மூலஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கிற முக்கமண்டபத்தில் ரைட் சைடில் பார்த்தோம்னா ராமர் அப்படி நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நடந்த கோலத்தில் இருப்பார். அவர் கிட்டையே பெருமாள் சயன கோலத்தில் இருப்பார். அண்டு பிரகாரம் சுற்றி வர்றச்ச தாயார் சன்னதிக்கு பேக் சைடில் கருடன் மேலே பறக்கிற மாதிரி கஜேந்திர பெருமாள் பறந்த கோலத்தில் இருப்பார். மூலவருக்கு பின்னாடி யோக நரசிம்மர் அமர்ந்த கோலத்தில் இருப்பார். வந்தோம் அப்படின்னா 5 கோலத்தில் பெருமாளை இந்த கோயிலில் சேவிக்கலாம். அது ரொம்ப ஸ்பெஷல். இங்கே எல்லா உற்சவங்களும் ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க. ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லலாம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுக்குன்னு சொல்லிட்டு குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நடக்கிற உற்சவத்தெல்லாம் நம்ம எங்கே இருந்தாலும் வீட்டில் இருந்தே பெருமாளை சேவிக்கலாம். வருஷத்தில் 4 நாட்கள். இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 26 சாயந்தரம் 4 மணிலேருந்து நேற்று நைட்டு வரைக்கும் பெருமாள் மீசை இல்லாமல் நகைகள் இல்லாமல் பூக்களால் மட்டுமே அலங்காரம் செய்திருப்பாங்க. நேற்று நான் போனப்போ மஞ்சளில் அரக்கு வஸ்திரத்தில் ரொம்ப அழகாக இருப்பார். அந்த நிஜபாத தரிசனம் சேவிக்கலாம். இந்த 4 நாட்களில் நம்ம போனால் தைலக்காப்பு கிடையாது. இந்த 4 நாட்களில் ஆக்சுவலாக பெருமாள் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருப்பார். உற்சவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார். அதே மாதிரி தான் மூலவரும் திருப்பதி பெருமாள் நேத்திர தரிசனத்தில் எப்படி ஒரு அழகு இருக்குமோ அதே மாதிரி இங்கே என்னவோ மீசை இல்லாமல் பார்க்குறது எனக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எவ்ரி இயர் இந்த மீசை இல்லாத பெருமாளை சேவிக்கிறதுக்கு மிஸ் பண்ணாமல் போயிடுவேன். லாஸ்ட் இயரும் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். நேற்று சாயந்தரம் போகும்போது நிறைய போலீஸ். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசிக்கு ஆக்சுவலாக வைகுண்ட ஏகாதசிக்கு ஆன்லைனில் 500 ரூபாய் டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 1 டே சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டேவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் புக் பண்ணியிருந்தேன். பட் இன்றைக்கி திருமலாவுக்கு போகணுங்கிறதுனால நைட்டு போக முடியல. அதனால தான் நேற்று சாயந்தரமே சேவிச்சுட்டு வந்துட்டேன். எப்போவுமே ஆன்லைனில் டிக்கெட் கொடுப்பாங்க பரமபத வாசல் தரிசனத்துக்கு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்றைக்கி போயிருக்காங்க. நேற்றே நிறைய போலீஸ் ஆன் த வேலையே செக்யூரிட்டிக்காக. ஃப்ரீ தரிசனத்தில் போனோம் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசிக்கு 4 to 5 மணி நேரம் ஆகும். தாயாருக்கு தனிச்சன்னதி, ஆண்டாளுக்கு தனிச்சன்னதி, ஆழ்வார்கள் இருக்காங்க, ஆஞ்சநேயர் இருப்பார் ஸ்ரீராமருக்கு எதிர்த்தாப்பில். தூண்களில் கூட சுவாமிகள்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க. பெருமாள் பாதம் இருக்கும். அவசியம் நீங்கள் போகல அப்படின்னா போயிட்டு வாங்க. அண்ட் குறிப்பாக மீசை இருக்கிறப்போ ஒரு தடவை போங்க, மீசை இல்லாதப்போ ஒரு தடவை போங்க. திருப்பதி பெருமாள் அப்படியே நேத்திர தரிசனத்தில் சேவித்த மாதிரி இருக்கும். நேற்று போகும்போது சாத்தமுறை முடித்து தீட்டம் சடாரி சாதித்தாங்க. க்ரௌடு இருந்தது நேற்று போகும்போதுமே. பட் நான் 3:30 மணிக்கெலாம் கிளம்பி வீட்டிலேருந்து போயிட்டேன். அதனால் ஓரளவுக்கு 20 மினிட்ஸில் 100 ரூபாய் டிக்கெட்டில் பெருமாளை சேவிச்சிட்டேன். ஸோ எவ்ரி இயர் 4 டேஸ் பெருமாள் கம்ப்ளீட்டாக மீசை இல்லாமல் இருப்பார். தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் சேவிச்சிட்டோங்க. இந்த வருஷமும் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எவ்ரி இயர் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் மீசை இல்லாத பெருமாளை தரிசனம் செய்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச தரிசனம் பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் மூலவர் வெங்கடகிருஷ்ணனை மீசை இல்லாமல் சேவிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றினா முக்கியமான இன்ஃபர்மேஷனோட சேர்த்து அப்பப்போ மற்ற கோயில்கள் பற்றியும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.